குறிப்பாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இதனுடைய எம்டி திரு ஆஷர் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் எம்பி அகமத் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற ரீஜனல் ஹெட் யாசர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த மலபார் நிறுவனம் என்பது குறிப்பாக என்னை அழைத்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. கலந்துக்கணும்னு சொல்வதை காட்டிலும் அது கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நம்முடைய அகமத் சார் இன்றைக்கி அவருடைய மொழியிலே இன்றைக்கி பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா, நீங்களோட சம்பவானைக்கும் பின்துணைக்கும் நன்றி. நீங்களுடைய முத்ரா வாக்கியம் பொது வித்தியாலயங்கள் தாரித்ததண்டே பிரதீகமல்ல, அபிமானத்தண்டே முத்திரை என்று. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். சாவ்லா முதல் சிந்து வரை நமக்கு அறிந்த ஒன்றே, ஒரு ஆணுக்கு அளிக்கும் கல்வி ஒரு குடும்பத்திற்கு அளிக்கும் கல்வி, ஒரு பெண்ணிற்கு அளிக்கும் கல்வி அந்த நாட்டிற்கே அளிக்கும் கல்வி. இது ஒரு மிகுந்த கரகோசம் கொடுக்கலாம் இல்லையா? நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் பெண்கள் கல்வி அறிவு பெற அவசியம். வீட்டுக்கு விளக்கேற்றும் பெண்கள் உலகிற்கே ஒளியாக திகழ பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைப்பை ஏற்று தலைமை தாங்கி இந்த உதவித்தொகையை அறிவித்து மாணவிகளுக்கு உதவி வழங்க வந்துள்ள மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் பொய்யாமொழி அவர்களை வரவேற்பதில் இந்த மலபார் குடும்பம் பெருமதிக்கு கொள்கிறது. வெல்கம் ஐயா. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்ற நோக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திறமையையும் தினந்தோறும் எல்லா பள்ளிகளையும் ஆராய்ந்து அதனை மேம்படுத்தி வருகிறார் என்பது நாம் அறிந்ததே. அத்தகைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த மலபார் குடும்பம் வாழ்த்தி வரவேற்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கல்வி அதிகாரி புகழேந்தி அவர்களையும் எங்கள் அணுகுமுறையில் மேலான ஒத்துழைப்பு வழங்கி இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்கள் நிறுவனத்தின் உலக அளவிலேயே 6வது இடத்தில் இன்று நிலைநிறுத்தி உலகெங்கும் இருக்கும் அத்தனை கஸ்டமர்களையும் கண்டு உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களில் உள்ள மாற்றி தினந்தோறும் லாபம் மட்டுமே நமது நோக்கம் அல்ல, லாபத்தில் பங்களிப்பது எங்கள் நோக்கம் என்று நமது பங்கில் 5% மக்களுக்காகவே செலவு செய்து திட்டமிட்டு தினந்தோறும் அதை பற்றி யோசி எங்களது நிறுவன மேலாளர் திரு எம்பி அகமது அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திட்டங்களை செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு உறுதுணையாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் மலபார் குழு மேலாண்மை இயக்குனர் திரு அஷர் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாடு மண்டல தலைவர் இங்கு அமர்ந்திருக்கும் அவர் யாசிர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்துள்ள மலர்களாக வந்துள்ள அத்தனை குழந்தைகளையும் அத்தனை மாணவிகளையும்
பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மலபார் குழுமம் சார்பாகவும் மலபார் குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். വുമൺ എംപവർമെൻറ്റ് രാജ്യത്തിൻ്റെ വളർച്ച അത് സ്ത്രീകൾ കൂടി വളരണം. സ്ത്രീകളാണ് ഒരു കുടുംബത്തിൻ്റെ വിളക്ക്. എഡ്യൂക്കേഷനാണ് ഇതിൻ്റെ ഏറ്റവും പിൻപിൽ വേണ്ടത്. എഡ്യൂക്കേഷൻ ഉണ്ടെങ്കിലെല്ലാം നമുക്ക് നേടാൻ പറ്റും. ഇതിനുദ്ദേശിച്ചുകൊണ്ട് മലബാർ സ്കോളർഷിപ്പിൻ്റെ ഇനോഗ്രലാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. അവർ ഞങ്ങൾ ചെയ്യുന്ന എല്ലാ ബിസിനസ്സിൻ്റെയും 5% അത് ഞങ്ങളടുത്ത് ഒരു പ്രാവശ്യം വന്ന് സ്വർണ്ണ ആഭരണങ്ങൾ മേടിക്കാനോ ഷോപ്പിൽ ജോലി ചെയ്യാനോ പറ്റാത്ത പാവങ്ങൾക്ക് വേണ്ടി, പ്രയാസപ്പെടുന്നവർക്ക് വേണ്ടി മാറ്റിവെച്ചിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ നെറ്റ് പ്രോഫിറ്റ് അത് 999 മുതൽ മലബാർ ചാരിറ്റബിൾ ട്രസ്റ്റ് ഉണ്ടാക്കി അതിലേക്ക് പോകും. അത് എടുത്തിട്ട് നമ്മൾ അവിടുത്തെ ഏറ്റവും പ്രയാസം അനുഭവിക്കുന്ന, ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നവരെ സഹായിക്കുക എന്നുള്ളത്. അതിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഞങ്ങൾ സ്പെൻഡ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് വുമൺ എംപവർമെൻറ്റിനാണ്. 282 കോർ ഞങ്ങൾക്ക് ചെലവഴിക്കാൻ പറ്റി. ഇന്ത്യയിലെ 17 സംസ്ഥാനങ്ങളിലായി 95,000 പെൺകുട്ടികൾക്ക് സ്കോളർഷിപ്പ് കൊടുക്കാൻ പറ്റി. ഇന്ത്യയിലെ 17 സംസ്ഥാനങ്ങളിലായി 81 നഗരങ്ങളിൽ 18,46 ദശലക്ഷം ഭക്ഷണപ്പൊതികൾ വിതരണം ചെയ്തു. ഇത് നാളിതുവരെ 42 കോടി രൂപയും ചെലവഴിക്കാൻ സാധിച്ചതിൽ ഞങ്ങൾ ദൈവത്തിനോട് നന്ദി പറയുന്നുണ്ട്. തെരുവിൽ കഴിയുന്ന നിർദ്ധരരും അഗതിയുമായ സ്ത്രീകളെ എല്ലാ സൗകര്യങ്ങളോടുകൂടി സൗജന്യമായി പാർപ്പിച്ച് പുനരധിവാസമായി ഗ്രാൻഡ് ഹോം പദ്ധതി മലബാർ ഗ്രൂപ്പ് നടപ്പിലാക്കി വരുന്നുണ്ട്. ആരും നോക്കാതില്ലാതെ മക്കളാൽ ഉപേക്ഷിക്കപ്പെട്ട് പ്രായമായ അമ്മമാർ അവരെ സംരക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം സമൂഹത്തിനുള്ളതാണ്. അതിൻ്റെ ഭാഗമായി ഗ്രാൻഡ് ഹോം ഞങ്ങളുടെ ബാംഗ്ലൂരിലും ഹൈദരാബാദിലും കൊച്ചി, തൃശ്ശൂർ, കേരളത്തിൽ 2-3 അതുപോലെ തന്നെ തമിഴ്നാടിലും ഞങ്ങൾ പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. കൽക്കത്ത, മുംബൈ, ഡൽഹി എല്ലാ പ്രധാനപ്പെട്ട നഗരങ്ങളിലും ഉപേക്ഷിക്കപ്പെട്ട ഒരുപാട് സ്ത്രീകൾ അവർ വളരെയധികം പ്രയാസപ്പെടുകയാണ്, പ്രായമേറിയവരാണ്. അവരെ ഗ്രാൻഡ് ഹോമുകൾ ഉണ്ടാക്കി അവർക്ക് വേണ്ടുന്ന എല്ലാ സൗകര്യങ്ങളും, എഡ്യൂക്കേഷൻ, ഫിസിക്കൽ ഹെൽത്തിൻ്റെ മെഡിസിൻ, അവർ സപ്പോർട്ടിങ് ഫുഡ് എല്ലാം കൊടുത്തുകൊണ്ട് ഗ്രാൻഡ് ഹോമിൽ കൂടി സംരക്ഷിക്കുന്നുണ്ട്. അത് തണൽ എന്ന സംഘടനയായിട്ട് സഹകരിച്ചാണ് ഞങ്ങൾക്ക് വരുന്നത്. തമിഴ്നാട് ഞങ്ങൾക്ക് പ്ലാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ലാൻഡ്, ഏകദേശം 2 ഏക്കർ ലാൻഡ് ഓഫർ കിട്ടിയിട്ടുണ്ട്.